ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி ஒரு சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ரிஜெக்டான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூபிள் ரீசனாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபோட்டோஸ்லேருந்து சைன்லேருந்து நம்மளோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது குவாலிஃபைடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரிஜெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து வேல்யூபிள் இல்லை அப்படின்னா பண்ணுவாங்க. ஓகேவா, ஏதாவது ஃபேக் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். அண்ட் ஆல்ரெடியே வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து நோட்டீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்களா, இதான் வந்து நோட்டீஸ். இதில் எல்லாமே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அந்த நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். 10 AM to 5 PM வந்து டைம் கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் கிடையாது, அதிக பேருக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் வந்து யாருக்காவது ஆகிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி டேரெக்டாகவும் லாகின் பண்ணலாம். பயோமெட்ரிக்கும் இருக்குது, நார்மல் லாகின் இருக்குது. லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, மேலே டாப்பில் உங்களுக்கு நிறைய மெனூஸ் இருக்கு இல்லையா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, மாடிஃபை, அது போல் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே இதில் வந்து கிளியராக வந்து இருக்கும். என்னென்ன ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணிங்களோ எல்லா அப்ளிகேஷனுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இதில் வந்து செகண்டாக பாருங்களேன், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டி அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில். ஓகேவா, அண்ட் இதில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அப்படி நேராக கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இது போல் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா, ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனது தான்றதையுமே சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் வந்து திரும்ப மாடிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிள்லாம் வந்து கிடையாது. இதான் வந்து விஷயம். வேறு ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணி கைஸ். அதே போல் அப்ளை பண்ண மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை அஃபீஷியலாக அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. டியர் அப்ளிகேண்ட், யுவர் அப்ளிகேஷன் ஃபார் சிஎன் நம்பர் 08/2024 ஹாஸ் பீன் ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் ஃப்ரம் ஆர்ஆர்பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே போல் உங்களுக்குமே சரி எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கும், உங்கள் மெயிலுக்குமே ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேவா, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. மெயிலையும் பார்க்கலாம், அண்ட் எஸ்எம்எஸ் மொபைலில் வந்திருக்கான்றதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா, எதில் வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. இப்போ ரிலீஸ் பண்ண டேட்டை தான் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி இருக்குது. சம் கேஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் டைம் டிலே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஓகேவா, என்ன எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் கொஞ்சம் கிளியராக வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மேபி நமக்கு வந்து சாதகமாக தான் தீர்ப்பு வந்து வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. மேபி வந்து நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்காது. ஓகேவா, அந்த குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷனா இல்லை ஐடிஐ அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பூம் போயிட்டுருக்கு இல்லையா, தெரியும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என்னதான் இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க. ஓகேவா, 99% நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும்.